பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல எல்லாருமே குடும்பமாக, சகோதரர்களாக, குழுக்களாக, ஃப்ரெண்ட்ஸாக வந்து நல்லா கர்த்தரை என்ன செஞ்சீங்க, வாழ்ந்தீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. ஹல்லேலூயா. வியாழக்கிழமையே ஆண்டவர் என் இருதயத்தில் ஒரு வார்த்தை பேசினார். நேற்று திருப்பி உட்கார்ந்து படிக்கும்போது அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏசாயா 43:21 முதல்ல வாசிங்க. அதுக்கேற்றபடி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 43:21 வாசிங்க. நல்லா எல்லாம் எடுத்துட்டீங்களா? 849 பக்கம் 849. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மளாம் யாரும் சொல்லுங்க? ஆண்டவருக்கு சொந்தமான ஜனம். யாத்திராகம் 19 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பூமியில் உள்ள எல்லா ஜனத்திலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்துன்ற. சம்பத்துனா என்ன சொல்லுங்க? சொத்து, ட்ரெஷர். விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். எதை கொடுத்து? சொந்த ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார். அப்போ நம்ம யாருக்கு சொந்தம் சொல்லுங்க? ஆண்டவருக்கு சொந்தம். இந்த ஜனத்தை எனக்காக உண்டாக்குனேன், சிருஷ்டித்தேன் அப்படின்றார். இவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஒரு பிரதானமாக ஆண்டவர் எதிர்பார்ப்பு, ஒரு வேலைன்னு கூட சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இவர்கள் சொல்லுங்க, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு அர்த்தம். பிரஸ்தாபப்படுத்துவார்கள். எதை? ஆண்டவருடைய மகிமைய, துதிய தேவ ஜனங்கள் என்ன செய்யணுமா சொல்லுங்க? பிரஸ்தாபப்படுத்துவார். அன்னைக்கு இயேசு பிறந்தவன என்ன செஞ்சாங்க? தேவ தூதர்கள் வந்து துதித்தார். உலகத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷனுமே பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். போன வாரமும் என்னமோ அது அந்த வசனத்தில் படித்தோம், லூக்கா 2ஆம் அதிகாரம். அப்போது நம்ம கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறாரு? நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். கொஞ்சம் உங்கள் இருதயத்தை நீங்கள் தொட்டு யோசித்து பாருங்கள். துதிக்கிறீங்களா? இங்கே வந்தால் ஏதோ எல்லாரும் பாடுறாங்க, நம்மளும் பாடுறோம். மற்ற நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும்போது கர்த்தரை துதிக்கிறீங்களா? இல்லை ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு 18 பாருங்க, முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஏதாவது பழச நினச்சிக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் விசேஷமாக உங்களுடைய தோல்விகள், ஏமாற்றங்கள் இதே நினச்சிக்கிட்டு என்ன செய்யறாங்க ஜனங்க? கர்த்தரை துதிக்கிறத மறந்துடுறாங்க. துதிக்கிறது இல்லை, ஏதாவது நினைச்சு மனசுல. இது சத்ரு கொடுக்கிற ஒரு அவனுடைய ஆயுதம். ஆண்டவர் வருத்தப்படுறாரு பாருங்க. 22 வாசிங்க. இப்போ 18 அது ரீசன். 22 இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அநேக மக்கள் என்ன செய்யறாங்க? ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி என்ன செய்யல? கூப்பிடவில்லை. கூப்பிடல, ஏதோ நினைச்சிட்டு இருக்க, கூப்பிடல. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். என்ன வந்துச்சு சொல்லுங்க? சலிப்புங்க. பிசாசுடைய ஆயுதம் சலிப்பு கொடுத்தல். பார்வோன் பாருங்க, ஆண்டவர் சொல்றார், மோசே மூலமா போய் பேசுன்றார். என் ஜனங்கள் என்னை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு அவங்களை என்ன செய், நீ அனுப்பணும்னா. அவன் அனுப்பாம தந்திரம்லாம் பண்றான். அவன் செஞ்ச ஒரு தந்திரம் தெரியுமா? ஜனங்க மேல அதிகமான வேலை பாரத்தை சுமத்துங்க, அவங்க அப்படியே கஷ்டப்படட்டும். அப்படி கஷ்டப்படும் போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க? ஒரு சலிப்பு வந்துடும். புரியுதா? சலிப்பு வந்தவன ஆண்டவர் தேடுறத என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. இதுதான் சத்ருனுடைய நோக்கம். என்ன செய்யறாங்க? இங்க சொல்றாரு, நீ என்னை குறித்து என்ன செஞ்சிட்ட? சலிச்சிட்ட. இப்போ ஆண்டவர் நமக்கா எல்லாம் செய்யறார். இப்போ கவனிங்க, 20ஆம் வசனம் நான் மாத்தி வாசிக்கிறேன், ஏன்னா அதை கரெக்டா அவங்க புரியணும் இருக்காங்க. 20, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால். நல்லா கவனி, யாருக்காக உண்டாக்குறாரு சொல்லுங்க? என் ஜனத்தின் தாகத்துக்காக. அப்போ விசேஷமா என் ஜனம், மை பீப்புள், இந்த தேவ ஜனம் உங்களுக்காக, நமக்காக ஆண்டவர் எல்லாம் செய்யறாரு. ஆனா இதை அனுபவிக்கிற நம்ம என்ன செய்யறதுல? கர்த்தரை துதிக்கிறது. இதெல்லாம் கர்த்தரை துதிக்குதான். இது உண்டாக்குறதால நீ சலிச்சு போயிட்ட. 22, 20ல காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சுகள் என்னை கனம் பண்ணும். கொஞ்சம் வித்தியாசம் பாரு. ஆண்டவர் நமக்கு தான் எல்லாம் கொடுக்குறாரு.
நம்ம அனுபவிக்கிறோம், அதுகளும் கொஞ்சம் அனுபவிக்குது. அதான் 148ஆம் சங்கீதம் எல்லாமே வந்துச்சு. மேலே ஹெவன்லி பிளேசஸ்லேருந்து கீழே சமுத்திரத்தில் ஆழத்தில் இருக்கிற வரைக்கும் மலைகள் மேடுகள் எல்லாம் வந்துட்டு படித்தோம். அப்போ எல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுது. ஆனால் ஆண்டவர் யாரை எதிர்பார்க்குறாரு? நம்மளை எதிர்பார்க்குறாரு. நம்ம என்ன செய்யறதில்ல சொல்லுங்க? அவரை என்ன செய்யறதில்ல? கனம் பண்ணுவதில்லை. புரியுதா? நீங்கள் நல்லா கர்த்தரை எப்போவுமே துதிக்கிறவங்களாக இருக்கும். நேரம் இல்லாதால நான் சீக்கிரமாக முடிச்சிடறேன். சரியா? துதிக்கணும். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். இன்னைக்கு காலையில் நான் அந்த ரெகுலராக படிக்கிற சங்கீதத்தில் வருது. நாமோ இது முதல் கொண்டு என்றென்றைக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? உயிரோடு இருக்கிறவன் தான் கர்த்தரை துதிக்கணும். நம்மளை கர்த்தர் உயிரோடு வச்சதுக்கா. சங்கீதம் முடிக்கும் போது எனக்கு பிடிச்ச வசனம் 156, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. வேற ஒன்றும் செய்யலையா? நம்ம உயிரை கொடுத்துருக்கிற சுவாசிக்கிறோம் பாருங்க. இந்த காத்துக்கு எவ்வளோ பேர் காசு கொடுத்து சுவாசிக்கிறான். ஆக்சிஜன் சிலிண்டர் ஐசியூவில் எவ்வளோ கஷ்டப்படுறான். இதை இப்போ கூட பரவாயில்ல, அந்த சிலிண்டர் கிடைக்காம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆக்சிஜன் கிடைக்கல, மெடிக்கல் ஆக்சிஜன் கிடைக்கல, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நல்லா ஆகா மூச்சை இழுத்து விட்டு சந்தோஷமாக சுவாசிக்கிறோம் பாருங்க. அதுக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க? கர்த்தரை துதிக்கணும். புரியுதா? ரொம்ப சுருக்கமாக 3 காரியம் ஷார்ட்டாக முடிச்சிடறேன். நம்ம துதிக்கிறதால என்ன நடக்குது? புரியுதா? ஏன் துதிக்கணும்? 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரே பரிசுத்த. பாட்டு பாடணும்ல, இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில இறங்கி வந்துருங்க. இப்போ நீங்க கர்த்தரை துதித்தா அங்க கர்த்தர் இறங்கி வந்து வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு போட்டுருவோம். இங்கிலீஷ்ல கரெக்டா டிரான்ஸ்லேஷன் படி சொல்றேன். சிங்காசனம் போட்டு அமருகிறார். அந்த இடத்துல என்ன செய்யறார் சொல்லுங்க? ஆண்டவர் சிங்காசனம் போட்டு உட்கார்றார். அப்போ பரலோகத்துல சிங்காசனத்துல விட்டு இருக்கிற ஆண்டவர், நீங்க எங்க கர்த்தரை துதித்து உயர்த்துறீங்களோ, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறீங்களோ, உங்க மத்தியில உங்க பக்கத்துல கர்த்தர் வந்து என்ன செய்யறார்? ஆளுகை செய்கிறார். கையில வைத்து கர்த்தரை சோத்திரமானங்க. அவர் வந்துட்டா இல்ல, அவர் வந்துட்டா எல்லாம் போதும். எப்போ பாடணும்ல, நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம் ஆகும். அவர் வந்துட்டா போதும். அவர் வரலன்னா என்ன செய்யுங்க? கர்த்தரை துதிங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் துதிச்சாங்க, தேவ ஆலயத்துல துதித்தாங்க. இன்னைக்கு சபையில என்ன செய்யறோம்? கர்த்தரை துதிக்கிறோம். எதுக்கு? ஆண்டவர் இறங்கி வந்து என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். கர்த்தர் வந்துட்டு எல்லாமே நடக்கும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஏன்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். புரியுதா? அவர் வந்துட்டா எல்லாம் கிடைக்கும். கரெக்டா? அவர் வரணும்னா என்ன செய்யுங்க? நல்லா கர்த்தரை துதிங்க. பழசை நினைச்சுக்கிட்டு முந்தினதை பூர்வமானதை அதை செய்யல இதை செய்யல, இது கிடைக்கல அது கிடைக்கல, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க மனசலிப்பு இல்லாம கர்த்தரை துதித்தா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி புதிய வழி ஆண்டவர் திறப்பார். கையில வைத்து கர்த்தரை சூத்திரம் போனோமா? புரியுதா? கர்த்தரை துதிங்க, அவர் வந்துருவார். புரியுதா? அவர் வந்துட்டா நமக்கு பெரிய ஒரு சமாதானம். ஆனால் தான் அந்த சங்கீதம் 16:8 பிடித்த வார்த்தை, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்ய மாட்டேன்? அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் வந்துட்டா நம்ம அசைக்கப்பட மாட்டோம். ரோமர் 8:31 தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அவர் வந்துட்டா போதுங்க, நமக்கு எல்லாம் நடக்கும். நமக்கு ஒரு பலன். புரியுதா? நம்ம சோர்ந்து போவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. புரியுதா? ஆனா வரணும்னா கர்த்தரை என்ன செய்யணும் சொல்லுங்க? துதிக்கணும். அவர் வந்துட்டு அங்க என்ன நடக்குது? 16:11 உடைய சமூகத்தில் சொல்லுங்க பரிபூர்ண ஆனந்தம், உடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம். வந்துட்டா என்ன ஒன்று சொல்லுங்க? சந்தோஷம், ஆனந்தம். கையில் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வந்தா போதும், எல்லாம் நடக்கும். வர்றதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். சங்கீதத்தில் சொல்றாரு, கர்த்தரிடத்திலே நான் சகாயம் பெற்றேன், ஆகையினால் என் பாட்டினால் உம்மை துதிப்பேன். எல்லாரும் தானே சகாயம் பெற்றோம். ஆண்டவர் உதவி செய்யலன்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்டேன். புரியுதா? கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் உதவி செய்கிறார், ஜபத்தை கேட்கிறார். என் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். என் விண்ணப்பத்தை கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன், அவரை தொழுது கொள்வேன். புரியுதா? அதனால என் பாட்டினால் அவர் என்ன செய்வேன்?
கர்த்தரை துதிப்பேன். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல நம்ம கர்த்தரை துதிக்கணும். ஏன்னா அவர் வருகிறார், அங்க வந்து கிரியை செய்கிறார், புரியுது, அங்க வந்து அரசாளுகிறார். அவர் வந்துட்டா எல்லாமே நடக்கும் முதல்ல, புரியுதா? ரெண்டாவது 2 நாளாகவும் 20:22 20 அதிகாரம் 22 எல்லாருக்கும் தெரிந்தது, அடிக்கடி நம்ம பார்க்கறதால முக்கியமானதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். 22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, நல்லா பாட்டு பாரு, துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். அப்போ நீங்க துதிச்சு முடிக்கிறதுக்குள்ள அதான் முக்கியம். துதிக்க தொடங்கின உடனே கர்த்தர் என்ன செய்தாராம்? அவர் கிரியை செய்கிறார். என்ன செய்யறார்? யூதாவுக்கு விரோதமா வந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் 3 கூட்டம் வந்தது. உங்களுக்கு விரோதமா 3 கூட்டம் வந்தாலும் சரி, 300 கூட்டம் வந்தாலும் சரி, புரியுதா? ஒரு சிம்சோனுக்குள்ள கர்த்தருடைய பலன் வந்ததால எத்தனை நரி பிடிச்சான்? 300 நரி பிடிச்சான். அது போல இன்னைக்கு தேவ ஜனத்துக்கு விரோதமா நரி வேலை நிறைய நடக்குது. குழி நரிகள், குள்ள நரிகள் குடும்பத்தை, சமாதானத்தை கெடுக்குது, புரியுதா? அப்போ கர்த்தர் நமக்குள்ள வந்துட்டா நம்ம பலன் அடைவோம். அவர் என்ன செய்வார்? அந்த 3 கூட்டம், அதுல எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்தாரா? ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் என்ன செய்தார்கள்? வெட்டுண்டு விழுந்தார்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ நீங்க கர்த்தரை துதித்து அவங்க பக்கத்துல கர்த்தர் வர்றார். முதல்ல அவர் வந்துட்டா எல்லாம் நடக்கும். ரெண்டாவது, நீங்க கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெட்டுண்டு என்ன செய்தார்கள்? என்ன சொல்லுங்க? விழுந்தார்கள். 3 கூட்டம் வருது. 3 கூட்டம் வந்தாலும் சரி, உபாகமத்தில் 28 அருமையான ஒரு வாக்குத்தத்தம், உனக்குரதமாய் ஒரு வழியாய் சேர்ந்து வருவாங்க. இந்த 3 குரூப் சேர்ந்து ஒன்னா வந்தது. யோசேபாத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கு விரோதமா. அங்க அதே போல ஒன்னா வரலாம். ஆனா என்ன செய்வாராம்? கர்த்தர் அவர்கள் எத்தனை வழியா சிதறடிப்பாராம்? 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? கர்த்தரை துதிங்க, அவர் வருகிறார். ரெண்டாவது சொல்லுங்க, நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறார். பாருங்க, அப்போ துதி செய்ய தொடங்கின உடனே கர்த்தர் கிரியை செய்கிறார். சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தா பாத்தீங்கன்னா ஒருவரும் தப்பவில்லை. 24 கடைசியில அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமானுங்க. புரியுதா? சத்துருவோட நீங்க யுத்தம் பண்ணாதீங்க. அதான் மோசேயும் சொல்றார், யோசேபாத்தும் சொல்றார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஒருவரும் தப்பவில்லை. புரியுதா? எல்லாரும் விழுந்து கிடக்கிற பிரேதங்களா கண்டார்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று நடக்குது. ஜெயம் கொடுத்த உடனே அவங்க என்ன செய்தாங்களாம்? திரும்பி கர்த்தரை துதிக்கிறாங்க. இப்போ வாசிங்க 26ஆம் வசனம் வாசிங்க. 26. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு என்ன செய்தார்கள்? சொல்லுங்க, சோத்திரம் செலுத்தினார்கள். கைகளை வைத்து கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? அப்போ முதல்ல துதிச்சாங்க, கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். சத்துக்கள் என்ன செய்தார்? சிதறடித்தார். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல என்ன செய்தார்கள்? சோத்திரம்னா தேங்க்ஸ் கிவிங். நன்றி சொல்ல கர்த்தரை தேடி கர்த்தரை ஆராதித்தார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போறாங்க. 28 வாசிங்க. அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கு கர்த்தர் ஜெயம் கொடுத்தா கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்? மகிமைப்படும். ஒருவேளை அது இன்னும் நடக்கலைன்னா இங்க அங்க துதிக்க தொடங்கின போதுன்ற மாதிரி இங்க வந்து கர்த்தரை துதிங்க. கர்த்தர் அந்த நேரத்திலேயே உங்களுக்கு விரோதமா எழுப்புகிற சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களோடு கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லுங்க, யுத்தம் செய்வார். ஆலயத்திலே வந்து என்ன செய்தார்கள்? சொல்லுங்க, கர்த்தரை என்ன செய்தார்கள்? பூரிகைகளோடு எருசலேமில் ஆலயத்துல தேடி வந்து கர்த்தரை என்ன செய்தார்கள்? ஆராதித்தார்கள். எல்லாருக்கும் தெரியும், எரிகோ இப்படி விழுந்துதான் என்ன செய்தார்கள்? 7 நாள் என்ன செய்தாங்க? சுத்தி வர. 7ஆவது நாள் 7 தடவை சுத்தி வந்தாங்க. 6 தடவை அமைதியா மௌனமா சுத்தி வந்தாங்க. 7ஆம் முறை சுத்தி வரும்போது இப்போது கர்த்தரை துதியுங்கள், ஆர்ப்பரியுங்கள் சொன்ன உடனே அவர்கள் அதே போலதான்
ஆர்ப்பரித்த உடனே எருசலேமினுடைய பெரிய மதில் சுவர் மேல ஒரு ரதமே ஓடுமா, அவ்வளோ அகலமான சுவர், அது லேசில் இடிக்க முடியாது. புரியுதா? கர்த்தரதை இடிச்சபடினால இப்படி விழுந்து சொல்றாங்க. அப்ப இவங்க ஈஸியா ஏறி போய் அந்த நகரத்தை பிடிக்கத்தக்கதாக எருசலேமின் மதில்கள் என்ன செய்தது சொல்லுங்க, இடிக்கப்பட்டது. கைகளை வைத்து கர்த்தரை சூத்திரமானோமா. முதல்ல சொல்லுங்க, கர்த்தர் உங்க பக்கத்துல வருகிறார். ரெண்டாவது, உங்களுக்காக யுத்தம் செய்கிறார், நீங்க ஜெயிப்பீங்க. மூணாவது, ரொம்ப சுருக்கமா, இன்னைக்கு ரொம்ப ஷார்ட், சரியா? 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் எடுங்க, 16:25. 16ஆம் அதிகாரம் 25. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, நல்லா கவனிங்க, நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டது. அடி அடின்னு அடிச்சு அங்க போட்டிருப்பாருங்க. 22ல கட்டளை, அவங்களுக்கு என்ன கட்டளை? ஒண்ணு இல்ல, ஒரு அசுத்த ஆவியை துரத்துனாங்க, குறி சொல்ற ஆவியை துரத்துனாங்க. அந்த குறி சொல்ற ஆவி மூலமா நிறைய ஆதாயம் வந்ததால அந்த குறி சொல்ற ஆவியை கொண்டிருந்த பெண்ணுக்கு எஜமான்கள் இன்னைக்கு உலகத்துல நடக்குது. அவங்க தங்களுடைய ஆதாயத்தை நம்பிக்கை அற்று போன உடனே இவங்களை பிடிச்சி கொண்டு போய் சிறைச்சாலை கிட்டக்காரங்க கொடுத்து, அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார். 22ல அதிகாரிகள் அவர்கள் அவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சு போடுங்க, அவர்கள் அடிக்க சொல்லி, அதே போல 23ல அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலை தலைவனுக்கு என்ன செய்தார்கள்? கட்டளை இட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமர காலில் செயினை போட்டு மாட்டிட்டான். காலில் செயினை போட்டு மாட்டி ஜெயில் ஏற்கனவே அடி அடி அடின்னு அடிச்சு உடம்பெல்லாம் ரத்த காயங்கள், சோறு பலன் இல்லை. நம்மளை கொண்டு போய் இப்படிலாம் வச்சா என்ன செய்வோம்? அப்படிதான் முழங்கும் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அடி வாங்கிட்டு காலை செயின் போட்டு மாட்டி வச்சிருக்கான். இவங்க என்ன செய்தார்கள் சொல்லுங்க, நடு ராத்திரியில 2 பேரும் சேர்ந்து தேவனை துதித்து பாடினார்கள். இந்த சூழ்நிலையில எத்தனை பேர் பாடும்? அவ்வளோ அடி வாங்கிட்டு வேதனை மத்தியில முனங்களை என்ன சொல்லப்போனா என்ன செய்வாங்க? ஆண்டவர் விரோதமா என்ன செய்வாங்க? கோவப்படுவாங்க, முறுமுறுப்பாங்க. நான் என்ன தப்பு பண்ண ஆண்டவரை? உங்களுக்காக தான் நின்ன, புரியுதா? முறுமுறுக்கல சொல்லுங்க. அந்த துதிக்கு ஆப்போசிட்டா தான் முறுமுறுக்கு. முறுமுறுக்கிறத நிறுத்திட்டு எந்த சூழ்நிலை தானே சங்கீதம் 34:1 சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்தில், அதான் சும்மா படிக்கிறது இல்ல, எக்காலத்தில்னா நல்ல நேரத்துல கெட்ட நேரம் வந்தா, கெட்ட நேரம் வரக்கூடாது தான் சொல்றேன். அப்படி ஏதாவது சூழ்நிலை வந்தா கூட அந்த சூழ்நிலையில மத்தியில கர்த்தரை துதியுங்கள். கைகளை வைத்து கர்த்தரை சூத்திரமா. இவ்வளோ அடி காயங்கள் வேதனைகள் அந்த மத்தியில காலில் செயினை போட்டு கட்டி மாட்டி வச்சிருக்கிறாங்க. எந்த நேரத்துல பாடி என்ன செய்தார்களா சொல்லுங்க, கர்த்தரை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நீங்க நல்லா எல்லாரும் வந்து பாடி, பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் பாடிச்சு, குடும்பமா பாடினாங்க, சகோதரர்களாம் பாடினாங்க. இந்த பாட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, தேவ தூதருக்கு கேட்கிறாங்க, மற்றவங்களும் கேட்கிறாங்க. அதே போல இந்த 2 பேர் யாரு? பவுலும் சீலாவும் பாடின பாட்டை ஜெயிலில் இருந்த எல்லாம் கேட்டாங்க. என்ன பாடினாங்க? பாட்டு போடல. கர்த்தருடைய அவருடைய குணத்தை பற்றி, அவர் பாவத்தால் எப்படி மன்னிக்கிறார் பற்றி ஏதாவது பாடியிருப்பாங்க. இல்லை என்ன பாட்டு பாடினீங்க நீங்கள்? பிறந்தார் பாவ உலக மானிடர் மேல் பாசமடை மனக்காரியர்களை நீக்கும் நெய் ஜோதியாய் திகழ்ந்தார். அப்போ அப்படிலாம் பாடும்போது என்ன நடந்தது கவனிங்க. அந்த கேட்கிறவன் இருதயத்தில் கிரியை நடக்கும். சொல்லுங்க வாய் திறந்து. நீங்க உங்க வீட்டில் கர்த்தரை பாடுங்க, அந்த சத்தம், அந்த பாட்டு சத்தம் எங்கெங்க கேட்குதோ ஆண்டவர் மகிமைப்படுவார் முதல்ல. ரெண்டாவது, கேட்கிற இருதயத்தில் அந்த பாட்டு என்ன செய்யும் சொல்லுங்க, கிரியை செய்யும். புரியுதா? நான் இந்த சர்ச் மினிஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த எங்க ஒன்றுமானாலும் போயிடும். எனக்கு அருமையான ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், இறந்துட்டார்.
புரியுதா? போகாத இடம் இல்லை. சென்னையிலையும் சரி, வெளியே ஊருங்களும் சரி, கிராமத்தில். இன்னைக்கு காலையில் ஒரு பாட்டு இந்த டிவியில் ஒரு சாம்சன் ஒரு பாரு, என்ன பாட்டுது, இயேசுவை வழி சத்தியம் ஜீவன், பழைய பாட்டு, ஜஸ்டின் பிரபாகரன். அதை பாடாத இடமே கிடையாது. சென்னையிலையும் சரி, வெளியூரில் சரி, அப்படி பாடும். நான் 4 பேர் வந்தாலும் சரி, யாருமே இல்லைன்னா நாங்கள் 2 பேர் போவோம். ஒரு தடவை அதை போல் மெரினா பீச்சில் உட்காந்துட்டு எல்லாரையும் வாசனம் யாரும் வரல. சரி அவங்க வரும்போது வரட்டும் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேர் பாடிக்கிட்டு ஒன்றுமே பண்ணல, சும்மா பாட்டு தான் பாடினோம். அங்கேருந்து ஒரு பையன் வந்தான். வந்து அப்போ என்ன சொன்னான், தம்பி நான் என்னென்னு சொன்னான்னு தெரியல, மறந்துச்சு. அந்த மேட்ரு மாத்திரம் சொல்கிறேன், கொஞ்சம் நீங்கள் பாடாதீங்க, பாட்டை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு. என்னப்பா நான் பாடின உனக்கு என்ன பாடு, இப்போலாம் வந்தால் நிறைய சண்டைக்கு வருவாங்க, அப்படிலாம் சொல்லலாம். பாட்டை போய் நிறுத்துங்க. என்ன விஷயம்னா, என் கூட ஒரு பொண்ணு வந்தது, நீங்கள் பாட பாட அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பண்ணுது, அது ஒரு மாதிரி அலையுது, அப்படி இப்படி ஆடுது, தயவுசெய்து நிறுத்து. புரியுதா? அது எங்கே இருக்குன்னு தெரியல, எவ்வளோ தூரத்தில் இருக்குது. சொல்கிறது கவனிங்க, ஆண்டவர் துதிக்கு எவ்வளோ பலன் இருக்குன்றது. எங்கேயோ இருக்குது, இங்கே பாடுற ஆண்டவர் துதி அங்கே கிரியை செய்யுது. அதே போல பவுல் சீலா 2 பேர் பாடின பாட்டை யார் கேட்குறாங்க? ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த எத்தனை தடவை ஜெயிலில் உடச்சி போயிருப்பான், கொள்ளக்காரன் எல்லாம் கேட்குறான். கேட்டுக்கொண்டிருப்பான். என்ன நடக்குது? சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. வாசிங்க 26 வாசிங்க. அஸ்திவாரங்கள் அசையும்படியா பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. புரியுதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை, ஆண்டவரே வழி திறக்க மாட்டேன்து. ஒன்றும் இல்லை, கர்த்தரை பாடுங்க, வழி திறக்கப்படும். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமான. ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் யார் சொல்லுங்க? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். உனக்கு ஒன்று வரணும்னா அது எந்த பூட்டு போட்டிருந்தா பூட்டை உடைச்சி கர்த்தர் திறப்பார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்த காலத்தில் பொக்கிஷங்களை உனக்கு தருவேன்னு சொன்ன ஆண்டவர். உங்களுக்கு வர வேண்டியது எங்க அடைபட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் வழி திறப்பார். எப்போ? கர்த்தரை பாடு. புரியுதா? அப்போ கதவுகள் திறந்தது. அப்போ உங்களுக்கு வழி திறக்கணும்னா கர்த்தரை பாடுங்க. 2வது, கட்டுகள் கழன்றது. புரியுதா? வேற யாரும் வர தேவையில்லைங்க, நீங்க கர்த்தரை பாடுங்க, கர்த்தர் கட்டுகளை அவிழ்ப்பார். கைகளை வைத்து கர்த்தரை சோதரம். இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்க கட்டும் கழண்டுச்சு, கேட்டிருந்தவங்க கட்டும் கழண்டு போச்சு. கட்டுகள்னா அர்த்தம் எல்லாரும் கட்டும் கழந்து கதவு ஜன்னல் அந்த கேட்டெல்லாம் இருந்தால் பெரிய இரும்பு கேட்டை போட்டிருப்பான் தெரியல, ஜெயிலில் அப்படிதானே இருக்கும். எல்லாம் திறந்துச்சு. உடனே அங்க சத்தம் யாரு கேட்குது? சிறைச்சாலை தலைவன். அடடா, ஜெயிலுக்கு உடஞ்சிருச்சு, பூமி அதிர்ச்சியில. அவன் நினைச்சா பூமி அதிர்ச்சியில, கர்த்தர் கிரியை செய்கிறார். கதவை திறந்தது, கட்டெல்லாம் ஆழ்ந்த உடனே இவனுக்கு பயம் வந்துச்சு. ஜெயில் கைதியெல்லாம் தப்பிச்சு போயிட்டானா என்ன பண்றது, நம்மளை போட்டு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுவாங்களே அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு அவனே தற்கொலை பண்ணிக்க போறான். அப்படிதானே பாருங்க, தன்னை எண்ணி உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு எல்லாம் ஓடி போனார்கள் என்று எண்ணி. இப்போ பவுல் உள்ளது கத்துறாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் சேர்ந்து வாசிங்க, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். நாங்க 2 பேர் மாத்திரம் இல்ல, பவுல் சீலா மாத்திரம் இல்ல, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். அப்படின்னா ஒரு 100 பேர் இருந்தாங்களா 200 பேர் இருந்தாங்களா தெரியல, அத்தனை பேரும். புரியுதா? எப்படா சான்ஸ் கிடைக்கும் ஓடலாம் தான் இருப்பான் ஜெயிலில் இருக்கிறவன். அவன் சொல்றான் எல்லாரும் இங்கதான் இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. கட்டளா காணிச்சு, கதவுலாம் திறந்தது, அவன் ஓட முடியாதபடிக்கு அவன் இருதயத்தில் ஆண்டவர் என்ன செய்தா சொல்லுங்க? கிரியை செய்து. எது கிரியை செய்தது? இவங்க பாடின, சொல்ல மாட்டீங்களே, இவங்க பாடின பாட்டை பாடுங்க. உங்க வீட்டில் கர்த்தரை துதிங்க. உங்க வீட்டில் நடக்காத காரியங்களாம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். புரியுதா? ஆகாத காரியங்கள் வராதபடி கர்த்தரை அடைப்பார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. நேரம் இல்லாதால தோட நான் முடிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் ராத்திரியில இவங்க வந்து நடுங்கி என்ன செய்யறாங்க பாருங்க. 31:30 அவர்களை வெளியே அழைத்து வந்து பவுல் சீலாவை ரிலீஸ் பண்ணி அந்த சிறைச்சாலை தலைவன் கேட்கிற, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன நடுங்க அவன் காலில் விழுந்து கேட்கிறான்.
சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும் சொல்லி வசனத்தை எப்படி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் நடுராத்திரியில் நல்ல அடி உத வாங்கிட்டு பாடுறாங்க. ஜெயில் திறந்தது, கட்டு கழன்றது, வந்து விழலாம். அவனுக்கு அந்த ராத்திரியில் உட்காந்து என்ன சொல்றாங்க? வசனத்தை சொல்றாங்க. அப்போ எந்த ராத்திரியில என்ன செய்யலாம்? சொல்ல மாட்டீங்களே, வசனத்தை சொல்லலாம், துதிக்கலாம். அது கரெக்ட். அது முதல்ல பார்த்துட்டோம். அப்போ அடுத்தவங்களுக்கு தேவ வார்த்தையே சமயம் கிடைத்தால் தான் போடுது. சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஜாக்கிரதையா என்ன செய்? திருவசனத்தை என்ன செய்? உபதேசம் பண்ணு. வசனத்தை கேட்ட உடனே இவங்க என்ன பண்ணாங்களாம்? ஞானஸ்தானம். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. கதவு திறக்கணும். சொல்லுங்க, வாய் திறந்து. கதவு திறக்கணும். கட்டுகள் அவிழ்க்கப்படணும்னா கர்த்தர் என்ன செய்யுங்க? துதிங்க. அதனால்தான் பிலிப்பியர்ல சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்க சந்தோஷமா இருக்க முடியாதபடி கவலைகள் வந்து உங்களை அப்படியே அழுத்துதுன்னா, நிறைய பேர் தான் சொல்லுவாங்க, புரியுது? அப்படி வருதுன்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோடு, அதான் முக்கியம். துதியோடு, பாடலோடு, ஆராதனையோடு, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயம், எந்த இருதயம் கவலை குடிக்கொண்டிருந்த இருதயம், அதான் மறக்கூடாது. எந்த இருதயத்துல கவலை, கண்ணீர், வேதனை வந்து அழுத்துச்சோ அதே இருதயத்துல தேவ சமாதானம் ஆளுகை செய். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வரும். அதுக்குதான் நம்மளோட கர்த்தர் விலக்கரையமா வாங்கி இருக்கிறார். ஆனா தேவ ஜனங்கள் துதிக்காத நேரத்துல அங்க பாத்தீங்கன்னா காட்டு மிருகங்களெல்லாம் கர்த்தரை துதிக்கலாம், வலு சர்வங்கள்லாம் கர்த்தரை துதிக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? சலிப்பு. சலிப்பு. நீங்க நான் கர்த்தரை துதிங்க. கர்த்தர் கிரியை செய்வாங்க, பக்கத்துல கர்த்தர் வருவார். இரண்டாவது சொல்லுங்க, உங்களுக்காக யுத்தம் செய்வார். மூணாவது, கதவுகள் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படும். சொல்லுங்க, கட்டுகள் அவிழ்க்கப்படும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபமா. நன்றி தகப்பனே, நீ சொன்ன அந்த வார்த்தைக்காக இந்த எல்லாரும் ஆண்டவரே, சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு உடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தினதை கர்த்தர் கேட்டிருக்கிறேன். உம்மை துதித்தது நிமித்தம், உம்மை சோத்தரித்தது நிமித்தம் நீர் மகிமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகிமை ஒவ்வொரு குடும்பத்தை ஆளுகை செய்வதாக. உம்மை துதிக்கிற இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து கிரியை செய்கிறேன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிற இடத்துல தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் முறியடித்தவர்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். துதிக்கிற இடத்துல கதவுகளை கர்த்தர் திறக்கிற தேவன், கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிற தேவன், கிரியை செய்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன். ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட வந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகமட்டு இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.